உங்கள் பேபிக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அப்போது இந்த சேஃபான போன்ஸ் இல்லாத 2 ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ண போகிற மீன் சாதத்துக்கு நான் ஒரு துண்டு மீன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வாவல் மீன். இதில் முள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது சேஃபான மீன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். பீட்ரூட்டை கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கேரட்டும் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லு பூண்டு. இது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் கூடவே இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு 3லிருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 6 to 7 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மீன் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கத்தியில் அழுத்தி பார்த்திங்கன்னா மீன் சாஃப்டாக உள்ளே போகும். அப்போ மீன் நல்லா வெந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். வெந்த மீனில் இருக்க எல்லா எலும்பையும் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன முள் இருக்கும். அது நல்லா கவனமாக பார்த்து மீனில் இருக்க முள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக இடித்த ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பொடி பொடியாக நறுக்கின தக்காளி பழம், கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள், இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நான் சாதத்தை மசிச்சு எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் இடித்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்து பொரிய விடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் துருவி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்திக்கிறேன். இது கூடவே துருவி வேக வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி, வெங்காயம், காய்கறிகள் எல்லாமே ஒன்றா கலந்து வரணும். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியில் கொதிக்க வச்சா எல்லாமே ஒன்றா கலந்துரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணியில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்க போகிறேன். மீன் நல்லா பொடி பொடியாக பொடிச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே மசிச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சாதத்தையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விடுங்க. மீனும் சாதமும் இருக்க காய்கறி எல்லாமே ஒன்றா கலந்து வரணும். கடைசியாக இதில் வாசனைக்காக கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சாதம், மீன், காய்கறி எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துருச்சு. இதை ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. மீனில் நிறையா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்க்க போகிறது ராகி மீன் கஞ்சி. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு நான் வறுத்துட்டு எடுத்திருக்கேன். வறுத்துட்டு எடுத்திங்கன்னா ராகியில் இருக்க கசப்புத்தன்மை கம்மியாயிரும். இந்த ராகி மாவை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சுடுதண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் கலந்து வச்சுருக்க ராகி மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட போகிறேன். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ராகி நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அது கூலாக மாறி வரணும். ராகி கஞ்சி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ராகி கூழ் கொதிக்கவே மீனும் கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சிரும். பெரிய பெரிய கட்டி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஸ்பூன்லேயே உடச்சி விடுங்க. அப்போ ராகி கூழ்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா ராகி மீன் கஞ்சி ரெடி. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேன்.
இந்த ரெசிப்பியை இப்போ தான் ஃபஸ்ட்டு மீன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு லைஃப் ஆஃப் இல்லத்தரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.